யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர்த்துக்கு இந்த பூமியில் குழி அமைக்கிறதுல பெரிய ஒரு குழப்பங்கள். எப்படி அமைக்கிறது? வாய் மூலை தான் சார் தொட்டி போடணும், அதனால் வாய் மூலை நாங்கள் போட்டுட்டோம். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாயு மூலை எனப்படுகின்ற வடக்கும் மேற்கும் சேர்கின்ற இடம் மேற்குக்கு சொந்தமான இடமாகிறது, வடக்குக்கு சொந்தமான இடமாகிறது. இருந்தாலும் அந்த மூளை என்கின்ற பொழுது அந்த ரெண்டுக்குமே இல்லாமல் அது பொதுவாகுது. வடக்கு என்றால் வடக்குக்கு சொந்தமான பகுதி வடக்கின் மையப்பகுதி, மேற்கு என்றால் மேற்குக்கு சொந்தமான பகுதி மேற்கினுடைய மையப்பகுதி. ஆகவே வடமேற்கு மூலையிலே அந்த செப்டி டேங்கை போடக்கூடாது, தண்ணி தொட்டி போடக்கூடாது, போர்வெல் போடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ புதுசாக மழைநீர் தொட்டி வேறு போட்டுட்ருக்கிறோம், அதையும் சேர்த்து அங்கேயே போடக்கூடாது. இந்த மழை பெய்யும் போது நீரை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி போட்டுட்ருக்குறாங்க. இந்த குழிகள் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு வாயு மூலையிலும் அக்னி மூலையிலும் போடக்கூடாது, நெருதி மூலையிலும் போடக்கூடாது. ஈசானி மூலையிலேயே போடலாமா சார் அப்படின்னா, ஈசானி மூலையிலும் வீட்டினுடைய கோணத்துக்கு நேராக போடுவது மாபெரும் குற்றமாகிறது, அதுவும் விபத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயமாகிறது. ஆகவே 4 மூலையிலையுமே நீங்கள் தண்ணி தொட்டி போடுவதோ குழிகள் போடுவதோ போர்வெல் போடுறதோ கூடவே கூடாது. அதில் வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஒவ்வாத விஷயம். அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை அந்த வீட்டில் உள்ளவர்கள் சந்திக்கிறார்கள். ஏன் வடமேற்கு வாயு மூலையில் போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா விபத்துக்கள் ஏற்படுகின்றது, பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொடுக்கிறது, அது மிகப்பெரிய நோய்களெல்லாம் வருகிறது. ஆகவே அந்த இடத்துல போடாதீங்க. வடக்கினுடைய மையப்பகுதியிலும் வாயு மூலையை விட்டுருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா, வடக்கில் 40 அடி இருக்குது கிழமேல் அப்படின்னா, ஒரு மேற்குலேருந்து ஒரு 10 அடி தள்ளிக்குங்க. 10 அடி தள்ளி அங்கே இடத்துல போட்டுக்குங்க, சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் அக்னி மூலையில் போட வேண்டாம். அக்னி மூலையில் இருந்தால் தெற்கிலிருந்து அக்னி மூலை, அதுவும் ஒரு 40 அடியுமே கணக்கு வச்சுக்கோங்க. அதுலேருந்து 10 அடி தள்ளி குழிகளை போட்டுக்குங்க. கதவுக்கு முன்னாடி குழிகள் வராமல் போடுங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அந்த பிவிசி பைப்பில் சுற்றி தண்ணி போகலாம் வரலாம், ஒயர்கள் எல்லாம் போகலாம் வரலாம், இதெல்லாம் தவறு கிடையாது. கதவுக்கு முன்னாடி குழி வராமையும் ஈசானி மூலையிலும் வீட்டினுடைய ஈசானி மூலைக்கும் கோணத்தில் குழிகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுவே மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயம். இது தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த முறையும் நம்ம மிக விளக்கமாக சொல்லிக்கிறோம். இந்த குழிகள் அப்படின்னாவே இந்த வீடியோவை பார்த்து பயன்படுங்கள். வீட்டினுடைய காம்பவுண்டுக்குள் இந்த அமைப்பு மட்டுமே சாலச் சிறந்தது. இன்று மட்டுமல்ல என்றென்றும் இதுவே சாலச் சிறந்தது. நன்றி, வாழ்க வளமுடன்.